தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு என்ன அப்படின்னா, எதற்காக ஆஷாட நவராத்திரி வழிபாடுகள் செய்யணும்? இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடுகள் பண்ணும்போது இந்த ஆஷாட நவராத்திரியாம் மகாவாராகி அம்மன் யார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்படியே முதல் நாள் வழிபாடு, ரெண்டாம் நாள் வழிபாடு அப்படியே போயிட்டே இருக்கலாம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், வாராகி அம்மன் யார் அப்படின்னா, நம்ம எத்தனையோ ரூபங்கள் இருக்குது. இதை பற்றி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் லிங்க்கில் கொடுக்க சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, லலிதா அவங்களுடைய போர் தளபதினு சொல்லப்படுது. எத்தனையோ ரூபங்கள் இருக்குது, அதில் தசம ரூபமும் சொல்லப்படுது. சில பேர் 12 ரூபங்கள் சொல்கிறாங்க, சில பேர் 16 ரூபங்கள் சொல்கிறாங்க. அதை விட்டுருவோம். அத்தனை ரூபங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவாராகி அம்மன் யார்? சண்டமுண்ட விநாசினி. சண்டமுண்ட விநாசினின்னா என்ன அப்படின்னா, சண்டனும் முண்டனும் தான் மாந்திரிகத்தை உருவாக்குன ராட்சசன்னு சொல்லப்படுது. அப்போ இதில் நீங்கள் மகாவாராகியோட மூல மந்திரம் படிக்கும் போதே ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினின்னு வரும். அப்போது எதிரிகளையும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு இவர் ரொம்ப மகாவாராகி அம்மன் ரொம்ப கெட்டவர், நல்லவங்களுக்கு பாசமானவர். சரிங்களா? அதே மாதிரி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நம்ம சொல்லினா, பண்டிதம்னா வெறும் மந்திரங்கள் தெரிஞ்சவங்கலாம் பண்டிதர்கள் கிடையாது, அன்போடு இருக்கிறவங்களும் பண்டிதர்களே. அப்போது அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினின்னு சொல்லுவாங்க. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணினா நீ தான்மா அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி, நீ தான் தாரித்ரிய நாசினி, 8 வகையான தரித்திரத்தை அழிப்பவளே, இஷ்டகாம பிரதாயினி, நான் கேட்பதையும் கொடுப்பவளே, நான் கேட்காததையும் கொடுப்பவளே, வாராகி நமோஸ்துதே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் தான் நம்ம ஸ்ரீ மகாவாராகி அம்மன். அப்போ அந்த வாராகி அம்மன்ட்ட எடுத்திங்கன்னா, அம்பாள்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா வேகமான தெய்வம். என்ன வேகமான தெய்வம்னா, இந்த தெய்வம் எப்படின்னா ஊழ்வினை பயனெல்லாம் எடுத்துருவாங்க. அப்போ மேலாக கும்பிடணும், மேலாக சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்கலாம் வாராகி அம்மனை பார்த்தா பயப்படுவாங்க. பயப்படணுமா? அதெல்லாம் தேவையில்லைங்க. எப்போ தாங்க நம்மளோட கர்மாவெல்லாம் அழிக்கிறது, நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச விஷயங்கள்லாம் எப்போ தான் அது தீர்த்துக்கிறது? இதுக்காக ஒரு 4 பிறவி எடுக்க முடியுமா? இதற்கான குறியீடு தான் கலப்பை. அப்போ என்ன பண்ணுவோம், கலப்பை என்ன பண்ணுவோம், கீழிருந்து நோண்டி மேலே எடுக்கிற மாதிரி. இது மேலான தெய்வம் கிடையாது. நம்ம செஞ்ச பாவங்களாக இருக்கலாம், தெரியாமல் விஷயங்களாக இருக்கலாம். அம்பாள்கிட்ட போய் சரணாகதி அடையும் போது அந்த கர்ம வினைகளையும் போக்கக்கூடிய வல்லமையை அம்பாள் தரான்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அது மட்டும் கிடையாதுங்க, இது எல்லா ரூபங்களையும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவாராகி அம்மனை ஆஷாட நவராத்திரியில் வழிபடுவதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அப்போ மகாவாராகி அம்மனை நீங்கள் வழிபடணும் செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்தே வழிபடலாமா? 100% வழிபடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பயும் போல் அமாவாசை காலங்களில் தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கணும். அமாவாசை காலங்களில் திதி கொடுக்குற வழக்கங்கள் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் பெரியவங்களுக்கு திதி கொடுத்துட்றது. அதே மாதிரி நான் சொல்கிறது ஜூலை மாதம் 14ஆம் தேதி அமாவாசை வருது இல்லையா, அன்றைக்கி திதி கொடுத்துடணும். அதே மாதிரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இடங்களெல்லாம் மனசார விநாயகரை கும்பிட்டுக்கிறதும், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிறதும், மனசார சங்கல்பம் பண்ணிக்கிறதும், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது மகாவாராகி அம்மனே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், இது போதும். எனக்கு இதை கூட அதை கூட அதை கூட இது கூடலாம் கேட்குறத விட, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னா அந்த பொறுப்பை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மகாவாராகி அம்மன்ட்ட நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு உரிமையோட இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சங்கல்பமாக வச்சுட்டு நீங்கள் வழிபாடுகளை தொடங்குறதுக்கு முன்னாடி கலசம் வைத்து, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கலசம் வைக்கிறது எப்படின்னு. இதுக்கு நான் ஒரு போரிங்காக நான் பேச விரும்பலை, இருந்தாலும் வைக்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பேசிக்காக ஒரு சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க, கீழே அரிசி வச்சுக்கோங்க, நெல் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு கலசம் வச்சுக்கோங்க, நூல் கட்ட முடிஞ்சால் நூல் வச்சு கட்டிக்கோங்க, தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய், இதுக்கெல்லாம் அழகாக சந்தனம் குங்குமம்லாம் வச்சு தேங்காய் வச்சு நீங்கள் தாராளமாக உள்ளுக்குள்ளே எடுத்திங்கன்னா கலச தீர்த்த பொடினே கிடைக்கிது இன்றைக்கெலாம் கடையில். அதை போட்டுட்டு அதில் பன்னீர்னால் ஒரிஜினல் பன்னீர் வாங்கிக்கோங்க. முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அன்னையிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல நெய்யை பயன்படுத்தி வழிபாடுகள் செய்யுங்க. நான் ஏன் அதெல்லாம் பணிவாக சொல்கிறேன்னா, இந்த 9 நாளுங்க, இந்த அமாவாசையோடு சேர்த்தா 10 நாள்னே வச்சுக்கோங்க. அதில் நல்ல விஷயங்களோடு சேர்த்து செய்யும் போது நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்றதை மறந்துட வேண்டாம். ஸோ இதில் வாய்ப்புகள் ஏற்படுறவங்க, ஏன்னா கர்மதோஷத்தை போக்குமாம் காராம்பசு நெய்ன்னு தமிழ்நாட்டிலே நம்ம தாங்க ரொம்ப கம்மி விலைக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால்
உங்களுக்கு நம்மளோட வாராகி பக்தர்கள் ஒருவேளை இந்த இதுக்கு ஆஷாட நவராத்திரிக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எத்தனை லிட்டர் கேட்டாலும் சரிங்க பண்ணாலும் உங்களுக்காக நம்மளோட நேயர்களுக்காக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக 10% நான் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்காக விற்கக்கூடிய விலையிலேருந்து 10% டிஸ்கவுண்ட்டில் தரப்போகிறேன். நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படிங்கும்போது அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ நல்ல நெய் தீபம் வச்சு பஞ்சமுக விளக்குகள் ஏற்றி இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து கொள்வது நிறைய நன்மைகளை கொடுக்கும். இதுக்கு நேரம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தினசரி நீங்கள் வழிபடக்கூடிய நேரம் 8 மணி, சாயங்காலம் 8 மணிலேருந்து 11 மணின்றத மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ரொம்ப விசேஷமாக நீங்கள் இருக்கணும்னா தீபங்களில் 5 முக விளக்கு ஏற்றிக்கோங்க. இல்லை 5 சிட்டின்னா என்ன, இதே வச்சுருக்கீங்க அகல் விளக்கு வச்சுருக்கீங்கன்னா 5 விளக்கு ஏற்றிக்கோங்க. நெய் தீப விளக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். காராம்பசு நெய் தமிழ்நாட்டிலே நம்ம தாங்க விலை கம்மி. ஸோ நம்ம வாராகி பக்தர்களுக்காக நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்கலான்னு நினைக்கிறோம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த நெய்யை வந்து அந்த ஃபுல்லாக நீங்கள் எரிய வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷங்க. அந்த பூஜை முடிகிற வரைக்கும் விசேஷம். அந்த மாதிரி நீங்கள் வச்சும் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் போனால் என்ன, இந்த பூஜை நீங்கள் படையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour to 45 minutesக்குள்ளேயே இந்த பூஜைகளே எளிமையான மெத்தடில் நீங்கள் பண்ணிட முடியும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நாள் பூஜைக்குள்ளே போவோமே. ஃபஸ்ட் நாள் பூஜைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தந்திர சாஸ்திரத்துக்குள்ளே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மந்திர யந்திர தாந்திரிகம்ங்கிறது வந்து அப்படியே நீங்களே அந்த தாந்திரிகம்ன்றது இந்த பாஸ் தாந்திரிகம், இந்த குட் டே பிஸ்கெட் தாந்திரிகம்லாம் அதெல்லாம் தாந்திரிகம் இல்லை. நான் பேசுகிறதெல்லாம் வேறு விஷயம். சரியா? அப்படிங்கும்போது நீங்கள் அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன, நீங்கள் அவளாகவே மாறிடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது பர்மிங் எஃபெக்ட்லாம் நினைக்கக்கூடாது. அப்படி கிடையாது. அம்பாளில் நீங்கள் வரவேற்கணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டே வராங்க வீட்டுக்கு, ஒரு ரிலேட்டிவே வராங்க, அட்லீஸ்ட் நடிக்கிறோம்ல, இடத்த சுத்தமாக வச்சு அப்படியே வச்சு நம்ம பாவனை பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி நம்ம சுவாமி வந்து ஒரு 10 நாள் அவங்க கூட நம்ம வாழ போகிறோம். அமாவாசையிலேருந்து வாழ போகும்போது அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டால் தான் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 45 minutes நம்ம பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்க போகுதுங்கிறத வந்து அந்த எண்ணத்தோட வழிபடுறவங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் புரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆணாக இருந்தாலும் வழிபடலாம், பெண்ணாக இருந்தாலும் வழிபடலாம். மஞ்சள் நிற உடை அணிந்து, முதல் நாளில் மஞ்சள் நிற உடை அணிந்து, அதே மாதிரி நீங்கள் அம்பாளை வந்து திருவுருவப்படமாக வச்சுருந்தாலும் சரி, திருவுருவ சிலையாக வச்சுருந்தாலும் திருவுருவ சிலையாக பார்க்காதீங்க, திருவுருவ படமாக பார்க்காதீங்க. அந்த இடத்துல அம்பாளாவே பாருங்கள், வாராகியாகவே பாருங்கள், ஸ்ரீ மகாவாராகியாக பாருங்கள். அம்பாள் உங்கள் முன்னாடி வந்து நிற்பா. அப்படிங்கும்போது அந்த அம்பாளுக்கு அலங்காரங்கள் பண்ணும்போது மஞ்சள் நிற உடை அணிய வைத்து, மஞ்சள் நிற பூக்கள் வைத்து, மஞ்சளால் அலங்கரித்து, இந்த மாதிரி விஷயங்களையும் ஆட் ஆனாக பண்ணிக்கலாம். ஆட் ஆனால் சேர்த்து பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நீங்கள் இப்படி தான் பண்ணணுமா, அப்படி தான் படையல் வைக்கணுமா, ஒரு சித்திரான்னம் வைக்கலாம். சித்திரான்னம்னா ஒன்றும் இல்லைங்க, லைக் புளியோதரையோ தேங்காய் சாதமோ தயிர் சாதமோ இந்த மாதிரி விஷயங்களும் வைத்து கொள்ளலாம். இதையோடு சேர்த்து நீங்கள் இதையும் பண்ணிவிட்டு கூட முடிஞ்சதுன்னா உங்களுக்காக மட்டுமே செய்யாதீங்க. நீங்கள் பூஜை செய்கிறீங்கன்னா ஒரு வசதி இருந்ததுன்னா 500 பேருக்கு கொடுங்க, வசதி கம்மியாக இருந்தால் 10 பேருக்கு கொடுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பிரசாதங்களை இந்த மாதிரி நல்ல காலங்களில் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து விசேஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒருவேளை திருவுருவர் சிலை வச்சுருந்தீங்கன்னா மஞ்சள் நிற புடவை கட்டலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வைத்து குறிப்பாக டெய்லி வழிபாடுகள் பண்ணும்பொழுது அம்பாளுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி கிழங்கு பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வழிபாடுகள் செய்கிறதும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உறுதியாக வந்து டெய்லி வந்து இது எடுத்துக்கோங்க, போமோகிரானட் லைக் மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. மாதுளை வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். நல்ல வசதியாக இருக்கிறவங்க ஒருவேளை உங்களை வராங்க அப்படின்னா விளக்குகள் தானமாக கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து விளக்கு பூஜையாக உங்கள் வீட்டில் வச்சு செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இல்லைங்க எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுவேன், கவலையப்படாதீங்க. நீங்கள் வாராகியமான திருப்தியாக மனசார நீங்கள் கும்பிட்டீங்க இந்த நாட்களில். ஒரு இதுக்காக நம்ம தியாகம் பண்ணிட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. நம்மளோட சுயநலத்துக்காக தான் 99.9% மக்கள் வந்து நம்ம நன்மைக்காக தான் வழிபடுறோம். இதுதான் கர்மயோகம். சரியா? அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 45 minutes நம்ம பண்ணால் நல்லா இருப்போம்னா ஒய் நாட். அதனால்
இதெல்லாம் நம்ம ஒரு தியாகமாக பண்ணிட்டோம், ஐயோ நம்ம கும்பிட்டோமே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு இதாக எடுத்துகிட்டு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு தாராளமாக நீங்கள் செய்யுங்க. சுபிட்சமாக இருப்பீங்க. ஒருவேளை உங்களால் இந்த தடவை செலவுலாம் பண்ண முடியலையா, பொதுவாக யாராவது ஒரு இடத்துல பூஜைகள் பண்ணுறாங்க, நல்லபடியாக பண்ணுறாங்கன்னா அவங்க கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஹோமங்கள் நடந்தால் கூட போங்க. பட் இருந்தாலும் வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் முதல் நாள் வழிபாடு செய்கிறது விசேஷத்தை கொடுக்கும். ஆஷாட நவராத்திரி திருவிழா வருது. இந்த ஆஷாட நவராத்திரி திருவிழாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை நம்மளுடைய ஸ்ரீ மகாவராகி பீடம் கோவில்பட்டி. கோவில்பட்டிங்கிறது எந்த கோவில்பட்டினா சாத்தூர் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அமைந்துள்ள ஸ்ரீ மகாவராகி பீடத்தில் வச்சு நம்ம மகாவராகியை வந்து நம்ம வழிபட போகிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்கணும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தாராளமாக அந்த 9 நாளும் நீங்கள் அங்கே தங்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் நம்ம ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு தங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணலைங்க. பட் ஒருவேளை நீங்கள் தான் உங்களோட சொந்த இதில் நீங்கள் பண்ணிக்கணும், அப்படி நீங்கள் தங்கி பண்ணணும்னாலும் தாராளமாக, அது கோயில்பட்டிங்கிறது ஒரு பெரிய நகரம் தான். அங்கே தங்கி சாயங்கால நேரத்தில் பூஜைகளை தாராளமாக 9 நாளும் விரதம் இருந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் டெய்லியே லைவ் வந்து ஒவ்வொரு நாளும் பூஜைகள் அதில் ஒளிபரப்பப்படும். அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டெய்லி நாங்கள் அதில் ஹோமங்கள் பண்ண போகிறோம், அதே மாதிரி டெய்லி விளக்கு பூஜைகள் பண்ண போகிறோம், டெய்லி அன்னதானங்கள் பண்ண போகிறோம், டெய்லி விமர்சையான நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளுதவியும் செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக விரும்பினா, இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு நீங்கள் ஒரு வேளை விரும்புனீங்க, என் கூட சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச விஷயங்கள்லையும் நீங்கள் பங்கேற்றுக்கலாம் அன்பர்களே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நெய் தீப விளக்கு ஏற்றிக்கிறது, அதே மாதிரி வந்து பஞ்சமுக விளக்கு ஏற்றி பண்ணுறது, ஒருவேளை உங்களுக்கு காராம்பசு நெய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வேணும்னா வாராகி பக்தர்களுக்கு நாங்கள் விற்கக்கூடிய விலையிலேருந்து 10% தள்ளுபடியில் நம்ம தரோம். தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க அன்பர்களே. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து விடாமல் செய்யுங்க. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அம்பாளுக்கு முன்னாடி ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு வணங்குங்க. யாரை? ஸ்ரீ மகாவாராகி அம்மனை வணங்குங்க. இதையே மூல மந்திரமாக வச்சுக்கோங்க. 9 நாளும் இன்னைக்கு சாயங்காலத்தில் அந்த பூஜை பண்ணும்போது இந்த மூல மந்திரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. 9 நாளும் வந்து இதுதான் உங்களோட நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களோட, என்னுடைய குடும்பத்தாரோட, நம்ம குடும்பத்தாரோட வந்து மந்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். நமது மகாவாராகி அம்மன் உங்களை வாழ வைப்பாள், ஜெயிக்க வைப்பாள். என் அன்பு சகோதரிகளுக்காக இது நான் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதை ஒரு பாசமான ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு தம்பியாவோ உங்கள் குருவாவோ நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, அதனால் அன்போடு சொல்கிறேன். ஒருவேளை இந்த காலங்களில் இயற்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு 5 நாள் கணக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் வந்துடுதுன்னா ரொம்ப மனசு வெதும்பாதீங்க. இதுக்காக ஆல்டர்னேட்டாக டேப்லெட் போட்டு அதை நிறுத்துறது செய்கிறது இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, சரியா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை வந்துடுது, 2 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 3 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 4 நாள் பூஜை பண்ணுறீங்க, டக்குன்னு சைக்கிள் வந்துருச்சு, மந்த்லி சைக்கிள், அந்த மாத கணக்குகள் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பட் அந்த அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாள் அதோடையே போயிட்டு பூஜையும் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? வாராகி அம்பாள் ரொம்ப வேகமான தெய்வம் அல்லவா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல், இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை விஷயங்கள் முடிந்த பின்னாடி இது ஒன்று நமக்கு எதாவது தப்பாக போயிடுச்சு, நமக்கு மன வருத்தம் வந்துருச்சு, போன வருஷம் அத்தனை பேர் வருத்தப்பட்டு சொன்னீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அது இயற்கையாக நடக்கிற விஷயம், இதுக்காக நீங்கள் போய் சுவாமி உங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் மனசார அம்பாளை மனசார வாராகி அம்மனை கும்பிடுங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை 3ஆவது நாள் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 4ஆவது நாள் 5ஆவது நாள் 6ஆவது நாள் உங்களுக்கு மனசார சுவாமியை கும்பிடுங்க, அம்பாள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பாள். 9 நாள் வழிபாடுகளை யாரெல்லாம் வந்து செய்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு நான் சொன்ன முறைப்படி செஞ்சவங்களுக்காக ஒரு அழகான ஆன்மீக பரிசு நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா,
நான் என்ன முறையில் சொன்னனோ அந்த நேரத்தில் நீங்கள் உடை அணிந்திருக்கணும், பக்தியோடு அதை செஞ்சுருக்கணும், அந்த மூல மந்திரத்தை சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ எடுத்து 8110933000 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு. எப்படி நான் போன வருஷம் உங்களை ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்து நீங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ, அதை நான் அந்த கிஃப்ட்டுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ நான் கம்மியாக சொல்கிறேன். பட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்காக தரப்படும், ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கணும், இந்த போட்டியில் கலந்துக்கணும், ஆன்மீக போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வீடியோவை பார்த்து அதில் நம்ம சொன்ன முறைப்படி அந்த வழிபாடுகளை செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணான 8110933000க்கு தினசரி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் அதை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க, உங்கள் பேரை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. இதை 9 நாளும் விடாமல் செய்யக்கூடிய, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெற போகிறீங்க. அதேமாதிரி நம்ம மதித்து சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்றதுக்காக உங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கணும் என்ற எண்ணத்தில் உங்களுக்காக இந்த ஆன்மீக பரிசு, ரொம்ப வேல்யூபிளான பரிசு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.